வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் வேட்புமனு பரிசீலனையின் போது அதிமுக திமுக வேட்பாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், அதிமுக திமுகவினரிடையே மோதல் ஏற்பட காரணம் என்ன? வாணியம்பாடி நகராட்சி 5வது வார்டு பகுதியில் அதிமுக வேட்பாளரான கவிதா பிரகாசம் போட்டியிடுகின்றனர். அவருடைய வேட்புமனுவில் சி-ஃபார்ம் என சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சி-ஃபார்ம் இல்லாத காரணத்தினால் திமுகவினர் முறையிட்டனர். திமுகவின் முறையை கேட்டு அதிகாரிகள் பரிசீலனை செய்து சோபனா என்ற தேர்தல் அலுவலர் மறுக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டவுடன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இமானுவேல், தற்போது களத்தில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது? திமுகவுக்கு ஆதரவாக மதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மஜ்லிஸ் கட்சி போன்ற அனைத்து கட்சிகளும் திமுக ஆதரவாக நகராட்சி வளாகத்திற்குள் நுழைந்து போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இமானுவேல், இந்த மாதிரி அசாதாரணமான சூழல் அங்க நிலவுறதுனால வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? டிஎஸ்பி சுந்தரம் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் திருப்பத்தூர் சாராட்சியர் பொறுப்பு குமரேசன் தற்போது மனு பரிசீலனை தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆர்ஓ என சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் மனுவை மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அறிவித்ததால் திமுகவினர் மற்றும் மாற்றுக் கட்சியினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். திமுக அதிமுகவினரிடையே தற்போது மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அதிகாரிகள் தரப்புல நீங்க ஏதாவது பேச முயற்சி பண்ணியிருக்கா? அவர்கள் தரப்புலேருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அதிகாரி தரப்பில் தற்போது நிராகரிக்கப்பட்ட சோபனா என்ற அலுவலர் நிராகரிக்கப்பட்ட மனுவை மறுபரிசீலனை செய்து தலைமை தேர்தல் அலுவலரான கோபு என்பவர் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மறுமுறை அறிவிக்கப்பட்டதால் தற்போது திமுகவினர் நம்ம மாற்றுக் கட்சியினரிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா.